வணக்கம். சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ். இன்றைய பதிவு மே 3, 2026 தின மலர் நாளிதழின் இணைப்பு மலராக இன்று வெளிவந்துள்ள வாரமலர் புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் இது உங்களுக்காக. இந்த வாரமலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பகுதியும் தனிச்சிறப்புடையவை. வாரமலர் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் புது புது விஷயங்கள் அடங்கியிருப்பது வாரமலர் புத்தகத்தை விரும்பி படிக்கும் வாசகர்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு விஷயமே. இதில் எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்குது. அதாவது வாரமலர் புத்தகத்தை நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நிறைய பரிசுகள் நானும் இதில் வாங்கியிருக்கேன். எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்திலும் நிறைய பரிசுக்குரிய பகுதிகள் இருக்குது. அது இது உங்களிடமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்துமணி கேள்வி பதில்கள், அதுக்கு கேள்வி அனுப்பினாலும் சரி, அதற்கடுத்தமாக கவிதை சோலை பகுதியாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், குறுக்கெழுத்து போட்டி, கண்டுபிடிங்கள் 8 வித்தியாசங்களுக்கான விடைகள் அனுப்புவதாக இருக்கலாம். வாரமலர் புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு வாசகர் பகுதியாக நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம எந்த பகுதியை விரும்பி படித்தோம் அதற்கான ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ மாதிரி எழுதி அனுப்பினாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே பரிசுகள் நிறைய இருக்குது. அதாவது மற்ற புத்தகங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாரமலர் புத்தகத்தில் நான் படித்த வரைக்கும் ஒவ்வொரு பக்கத்திற்குமே நிறைய பரிசுகள் இருக்குது. சிறுகதைகளுக்கெல்லாம் 2500 ரூபாய் பரிசு உண்டு. கண்டுபிடிங்கள் 8 வித்தியாசங்களுக்குமே அதே மாதிரி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, ஆறுதல் பரிசு 10 பேருக்கு, இப்படி நிறைய பரிசுகள் குறுக்கெழுத்து 2லையும் உண்டு. அந்துமணி கேள்வி பதில்களுக்கும் அதே மாதிரி தான், வாசகர் பரிசுக்கும் அதே தான். இது உங்களிடம் பகுதியிலலாம் 3 கடிதங்கள் எப்போவுமே தேர்வு பண்ணி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு உண்டு. அப்போது நிறைய பரிசுகளை அள்ளி கொடுப்பதற்கு வாரமலருக்கு மிஞ்சியது வாரமலர் மட்டும்தான். ஏன்னா நிறைய போட்டிகளில் நானுமே நிறைய புக்ஸ் வாங்கி கலந்துருக்கேன். ஆனால் வாரமலர் மாதிரி நிறைய பரிசுகள் கொடுக்குற இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காக இருக்கட்டும், நம்ம பசங்களாக இருக்கட்டும், அவங்க குழந்தைகளை ஒரு போட்டி மனப்பான்மையாக கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரமலர் புத்தகத்தை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவங்க ஈஸியாக போட்டியிலையும் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து கண்டுபிடிங்கள் 8 வித்தியாசங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். குறுக்கெழுத்தெல்லாம் படிச்சிங்கன்னா டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப யூஸ்ஃபுல். அதில் சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட இதை எப்படி ப்ராப்ளம் சால்விங் தான் எல்லாமே. ஒரு இதில் இருந்து இதை எப்படி வந்துடுது, ரொம்ப எளிமையான விடை தான். ஆனால் எவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட அந்த டைமிங் உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்குலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இல்லத்தில், அதாவது வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் கண்டிப்பான முறையில் நம்மளோட டயத்தை நம்ம என்ன செய்வோம், ஃப்ரீ டயத்தை அப்படின்னா ஒன்று ஒரு டிவி பார்க்குறதுலையோ இல்லை புக்ஸ் படிக்கிறதுல இந்த மாதிரி கொண்டு போவோம். ஆனால் புக்ஸை படிக்கிறதோட அப்படியே தூக்கி எடுத்து போட்டுருவோம். ஆனால் வாரமலர் போட்டியில் கலந்துக்கிறது மூலமாக நிறைய பரிசுகள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. நம்ம எவ்வளோ விஷயங்களுக்காக செலவு பண்ணுறோம். ஒரு 5 ரூபாய் அஞ்சல் உரைக்கோ, 2 ரூபா 50 பைசா இன்லாண்ட் கடிதத்துலேயோ ரொம்ப ஒன்றும் நமக்கு நஷ்டம் வரப்போகிறதில்ல. ஒரு 10 கடிதமாக ஃப்ரீயாக போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் எழுதி போட்டு போட்டியில் கலந்துக்க முடியும். நான் திரும்ப வாரமலருக்கு சொல்கிறதுக்கு காரணம் நான் இதில் ஒவ்வொரு பகுதியிலையுமே நான் பரிசு வாங்கியிருக்கேன். அது ஒரே நாளில் நடக்கலை. பரிசு வாங்கியிருக்கோம் உடனே கிடைக்கும் கிடையாது. நான் எவ்வளவோ கடிதங்கள் அனுப்பியிருக்கேன், எத்தனையோ வருஷமாக தொடர்ந்து அனுப்பிட்டு வரேன். ஆனால் கண்டிப்பாக நான் பரிசும் வாங்கியிருக்கேன். நிறைய இதில் சிறுவர் மலராக இருக்கட்டும், இதில் வாரமலராக இருக்கட்டும், நான் பரிசு வாங்கியிருக்கேன். அப்போது இது நமக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பயிற்சியாகவே மாறிடும். வாரந்தோறும் வருதா, அப்போ இந்த போட்டியில் கலந்துக்கணும், இதற்கான விடை என்ன, இதை எப்படி எழுதலாம், இந்த போட்டியில் வேலைக்கு போனாலுமே நானுமே வேலைக்கு தான் போறேன். எக்காலுமே இது எனக்கு ஒரு பகுதி நேரம் எழுதி ஒரு ஃப்ரீ டைமுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு பொழுதுபோக்காக தான் செய்யாவே பரிசுக்கு தேர்வாகும் பட்சத்தில் அலுவலக டெக்னாலஜி நம்ம போஸ்ட் கார்டு அது கூட அனுப்பாட்டாலும் மெயில் மூலமாவே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு எதுக்காக இவ்வளவு. அதனால கண்டிப்பான முறையில் ஃபோன் வச்சிருக்கிற, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே போட்டியில் கலந்துக்க முடியும். முடியாதவங்களுமே புக் வாங்கிட்டு 044 போஸ்டல் 28 அஞ்சல் உரை 1ல இருந்து 205 வரைக்கும் உள்ள எண் போட்டியில் கலந்துக்க முடியும். உங்களுடைய தமிழ் வாசிப்பு திறன் அதிகமாக பெற்றுக்கொள்ளப்படும். நீங்க உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகும். சிறுகதை எழுதும் அளவிற்கு ஒரு எழுத்தாளராக தெரியல, நானுமே உங்களால மாற முடியும்.
பர்టిక్యులரா நான் திரும்ப வீடியோ போடும்போது சொல்றேன் அப்படின்னா ஒரு தடவை முயற்சி பண்ணுவேன். டக்குன்னு அதை போட்டு அனுப்பிடுவேன். உங்களுக்கு பயனுள்ளதா உள்ளது எப்பயுமே பார்த்தல எப்பயும் போல இப்போ வரைக்கும் லெட்டருக்கு நான் முழுவதுமா எழுதினா அனுப்பியிருக்கேன். உங்களுடைய கமெண்ட் என்ன, ஒரு லாங் வீடியோவா போடுவோம் அப்படின்னு பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பதிவு கீழே பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் இருக்கு. போன வாரம் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில். நான் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஆனால் இந்த வாரத்தில் இது வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்மளுடைய மொபைல் ஃபோன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுமே அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் நம்பர் இந்த நம்பர்லேருந்து தான் அனுப்போம். அப்போ நீங்கள் வங்கி கணக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. இது வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி. ஏன்னா நான் இது வரைக்கும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போடுற வரைக்கும் அனுப்பின லெட்டர் ஃபுல்லாமே பேங்க் டீட்டெயில் போட்டு தான் அனுப்பியிருக்கேன். அது நான் எப்படி அதை கவனிக்க மறந்தேன்னு தெரியல. ஏன்னா எல்லா நாளுமே ஒரு அனிச்சை செயல் மாதிரி நம்ம இதை எப்போயுமே கண்டுபிடிப்போம், அதை அனுப்புவோம், அதை செய்வோமா, அதை நான் ரெடியாகவே வச்சுருப்பேன் பேப்பரில் எழுதி. கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் எல்லாம் அந்த ஆன்சர் மட்டும் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு அனுப்புன அந்த ஒரு செயல்னால் நான் அதை கவனிக்கலை. இன்றைக்கி தான் அதை பார்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இதை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவர்களுடைய பெயர் விவரங்கள், அதாவது போன வாரத்தில் இதே மாதிரி போட்டி இருந்தது இல்லையா, அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுடைய பெயர் விவரங்கள் இங்கே இருக்குது. இந்த பெயர் விவரங்களில் யார் பேர் உங்களுடைய பெயர் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெயர் உள்ளவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வெற்றியை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அது நீங்களாக எழுதினாலும் சரி, நம்ம இதை சேனல் பார்த்து எழுதினாலும் சரி, உங்களுடைய வெற்றி என்னுடைய மகிழ்ச்சி. அதனால் வந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமலரை பொறுத்தளவுக்கு நான் நிறையா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து ப்ரைஸ் தான் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு தடவை மட்டும் அந்த சனி ஞாயிறு, சனிக்கிழமை சிறுவர் மலர், ஞாயிற்றுக்கிழமை வாரமலர், அதை மட்டும் வாங்கி பேப்பராக வாங்கி எழுதினாலும் ஈஸி தான். இல்லை கிடைக்காத பட்சத்தில் நம்மகிட்ட சேனல்லே இருக்குது. இதை பார்த்தாவது தயவுசெய்து போட்டியில் கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதற்கான போடுற அந்த செலவு தொகைங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு முதலீடு நம்ம பண்ணுறது வெறும் 5 ரூபா போஸ்டல் கவர் தான். அஞ்சல் உரை, அப்புறம் இன்லாண்ட் கடிதம்ங்கிறது 2000 ரூபா தான். இது நம்ம போட்டோன்னா நம்ம லெட்டர் ப்ரைஸ் ஆகி நமக்கு வருது அப்படின்னா குறைஞ்சது வந்து அதற்கான தொகை நம்ம போட்ட தொகையை விட அதிகம்தான். அதனால் தயவுசெய்து போட்டிகளில் கலந்துக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா நம்ம என்ன தான் நம்மளோட டயத்தை வெட்டியாக பொழுது இது பண்ணாலும் ஒரு உபயோகமாக அந்த பொழுதை போக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்துக்கோங்க. உங்களுடைய பசங்களையும் இதில் கலந்துக்க மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இதை கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள முயற்சி பண்ண வைங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. அது தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட எடுத்துக்கோங்க. வழக்கமாக ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோ வந்து பேசி போடுறது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சின்ன வீடியோவாக இருந்தால் கூட போதும்னு நினச்சாலும் அதையும் வந்து உங்களுடைய கருத்தை வந்து உங்களுடைய எந்த கருத்தையும் வந்து நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்படி போடுறது நல்லா இருக்கா, இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.